ட்ரிபிள் தலாக்ன்றது வந்து ஒரு கிரிமினல் குற்றம். தலாக் 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 அப்படின்னு சொல்லி முஸ்லீம்ஸ் வந்து தன்னோட ஒய்ஃபை வந்து டைவர்ஸ் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு குற்றவியல் அஃபென்ஸு, அதாவது கிரிமினல் குற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் பாஸ் பண்ணப்பட்டது. இந்த சட்டம் என்ன அப்படின்னா, முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் ஆக்ட் 2019 பயணப்பட்ட முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தான் இந்த சட்டம் வந்தது. அந்த சட்டத்தின் சாராம்சங்கள் என்ன, அது எதனால் அந்த ஆக்ட் பாஸ் பண்ணப்பட்டுச்சு, அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன, அதனுடைய லீகல் இம்பேக்ட் என்ன, எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரஸியா கலி. இந்த சட்டம் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு, என்ன பேக்ரவுண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லினா, இந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் தலாக், அதாவது வந்து தலாக்கி பித்தத் அப்படின்ற ஒரு முறை வந்து முஸ்லீம்களிடையே இருந்தது. அந்த முறை எப்படின்னா, முஸ்லீம் ஆண் வந்து தன்னுடைய ஒய்ஃபை வந்து உடனடியாகவே இமீடியட்டாக தலாக் 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 அப்படின்னு ஒரு தடவை சொல்லி அதனோட ஒய்ஃபை வந்து டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற முறை இருந்தது. அது சொன்னால் அது வந்து செல்லும் அப்படின்ற நிலைமையில் இருந்தது. இதை எதிர்த்து தான் இந்த விஷயம் வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு இன்ஜஸ்டிஸ், அதுவும் முக்கியமாக வந்து பெண்களோட டிக்னிட்டியையும் அவங்களோட உரிமையும் பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் ஏற்படுத்தி அது தொடர்பாக ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா, சாய்ரா பானு வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்ற வழக்கு. அந்த வழக்கில் வந்து இந்த மாதிரி ட்ரிபிள் தலாக் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல், செல்லாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதில் உள்ள ஒரு ஜட்ஜஸ் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இது குறித்து பார்லிமெண்ட்டு ஒரு சரியான சட்டங்கள் ஏற்றி இதை வந்து முற்றுப்புள்ளி வைக்கலாம், இதே மாதிரி ட்ரிபிள் தலாக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு ஒரு சஜஷன் கட்டுப்படுத்தினாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து இயற்றப்பட்டது, முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ற ஒரு சட்டம். இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அது வந்து முஸ்லீம் உமனுடைய ரைட்ஸையும் டிக்னிட்டியையும் பாதுகாக்கப்படணும். அப்புறம் வந்து இந்த உடனடியாக டைவர்ஸ் பண்ணக்கூடிய அதை ட்ரிபிள் தலாக்கை உடனடியாக தலாக் தலாக் தலாக்ன்றதை வந்து அதை நிறுத்தணும், அதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அதோட சேர்ந்து ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை கொண்டு வரும். கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அதாவது ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணணும், கான்ஸ்டியூஷனில் போட்டதை ப்ரொமோட் பண்ணணும் என்ற 3 காரணங்களுக்காக தான் இந்த சட்டம் அமலுக்கு நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் பாஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது என்னதுன்னா, ஏற்கனவே சொன்னபடி வந்து இந்த சாய்ரா பானு வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற வழக்கில் சுப்ரீம் கோர்ட் வந்து வழங்கிய தீர்ப்பு தான் மிக முக்கியமாக காரணமாக இருந்துச்சு. இந்த சாய்ரா பானு வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு கான்ஸ்டியூஷன் பெஞ்சு வந்து என்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ட்ரிபிள் தலாக் அப்படின்றத வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்ற தீர்ப்பை வந்து 2017 சுப்ரீம் கோர்ட்டு வழங்கினாங்க. அதோடு இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டில் இன்னொரு சஜஷனை கொடுத்தாங்க. என்னென்னா, இது சம்பந்தமாக பார்லிமெண்ட் வந்து ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வரணும், முஸ்லீம் பெண்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு ஒரு சஜஷனும் பார்லிமெண்ட்டுக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தில் என்ன கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வந்து ட்ரிபிள் தலாக், அதாவது தலாக் 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 அப்படின்னு சொல்லி இன்ஸ்டண்ட்டாக தலாக் டைவர்ஸ் கொடுக்கறது வந்து இல்லீகல், சட்டத்துக்கு புறம்பாக, அது குற்றவியல் செயல், அது தண்டனைக்குரியது அப்படின்ற சாராம்சத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம், அதாவது வந்து முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் ஆக்ட் வந்து எப்போ நிறைவேற்றப்பட்டதுன்னு சொன்னால் 31 ஜூலை 2019 அன்றைக்கி தான் இந்த சட்டம் வந்து அமலுக்கு நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் முக்கியமான அடிப்படை அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முதலாவதாக சொல்லப்படுற அம்சம் பார்த்திங்கன்னா, இது வந்து ட்ரிபிள் தலாக் அப்படின்றது வந்து செல்லாது, சட்டத்துக்கு புறம்பானது, அது ஒரு குற்றவியல் செயல் அப்படின்றத வந்து இந்த சட்டம் வந்து நிலைநிறுத்திக்குது. அதாவது டிக்ளேர்ஸ் இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் ஆஸ் வாய்ட் அண்ட் இல்லீகல். அதாவது வாய்ட்னா செல்லாதுன்றது ஒரு விஷயம், இல்லீகல்னால் அது குற்றவியல் செயல் அப்படின்றதையும் அது வந்து சட்டம் சொல்லுது. அது போக வந்து பார்த்திங்கன்னா, இந்த குற்றத்துக்கு வந்து 3 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்றதையும் இந்த சட்டம் சொல்லுது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது யாருக்கு தண்டனை வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் கணவர் வந்து தலாக்னு சொல்லி மனைவியை வந்து டைவர்ஸ் பண்ணாங்கன்னா, அப்போ வந்து அவருக்கு வந்து 3 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுப்பதற்கு இந்த சட்டத்தின் வழிவகம் செய்யப்பட்டுள்ளது. அப்புறம் அந்த குற்றம் வந்து எந்த மாதிரி வகையான குற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஸோ இதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டேஷனில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா, உடனே நம்ம வந்து பெயில் இப்போ ஸ்டேஷனில் வந்து பெயில் கிடைக்காது. ஸோ அது வந்து எங்கே பெயில் நான் பெயிலபிள் அஃபென்ஸாக வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா, இதை வந்து இந்த சட்டத்தில் வந்து பெண்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸுக்கும் அந்த குழந்தைங்களுடைய கஸ்டடியை வச்சுக்கிறதுக்கும் இந்த சட்டத்தில் ப்ரொவிஷன் சொல்லி வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் இந்த 4 அம்சங்கள் தான் இந்த சட்டத்தினுடைய முக்கியமான அடிப்படை அம்சங்களாக இருக்குது. இந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட சில முக்கியமான வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலாக் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, தலாக்கி பித்தத் அப்படின்றத தான் அர்த்தமாகும். அதாவது தலாக்கி பித்தத் அப்படின்னா இன்ஸ்டன்ட் தலாக், அதாவது உடனடியாக தலாக் பண்ணுறது, இர்ரிவோக்கபிள் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தலாக்கி பித்தத் அப்படின்றது வந்து தலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த இடத்துல இந்த சட்டத்தை பொறுத்தவரை தலாக்ன்ற டேமுக்கு மீனிங் ஆகும். ஸோ தலாக்ன்ற வந்து முஸ்லீம்களோட தலாக்ன்றது நிறைய விதமான தலாக் இருக்குது, வேறு நிறைய விதமான டைப்ஸ் ஆஃப் தலாக் இருக்குது. இந்த சட்டத்தில் சொல்லக்கூடிய தலாக்ன்ற ரெஃபர் வந்து இன்ஸ்டன்ட் தலாக், அதாவது தலாக்கி பித்தத், அதாவது முதல் பேசின உடனே தலாக் அப்படின்னு சொல்லி முத்தலாக் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த விஷயந்தான் குற்றமாக கருதப்படுதே தவிர மற்ற இஸ்லாமிய சட்டத்தில் சொல்லப்பட்ட மற்ற விதமான தலாக் நிறைய விஷயம் இருக்குது. முபாரக் இருக்குது, அப்புறம் வந்து மியூச்சுவல் டைவர்ஸ் மாதிரி இருக்குது, அப்புறம் வந்து குலான் இருக்குது, அப்புறம் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது மாதிரி தலாக் விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி டைம் கொடுத்து முதல் தலாக், 2வது தலாக், 3வது தலாக்ன்ற மாதிரி ஒவ்வொரு பீரியடுக்குள்ளே கொடுத்து தகுந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தலாக் பண்ணுறதெல்லாம் வந்து இது சட்டமத்தில் குற்றமாக கருதப்படாது. ஸோ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தலாக்ன்ற மீனிங் என்ன, தலாக்ன்ற வார்த்தைக்கு மீனிங் என்னென்னா தலாக்கே பித்தத், அதாவது வந்து முத்தலாக் கொடுக்கறது, அதாவது தலாக் சொல்லக்கூடிய இன்ஸ்டன்ட் தலாக்கு தான் இது வந்து இந்த சட்டம் வந்து குற்றமாக கருதுறதை தவிர மற்ற விஷயங்கள் அல்ல. அப்புறம் வந்து முஸ்லீம் உமன் அப்படின்ற எதுக்கு என்ன மீனிங் என்னென்னா, அது வந்து ஒரு மேரீட் உமன் ஹூ ஃபாலோஸ் இஸ்லாம், இஸ்லாத்தை பின்பற்றி நடக்கின்ற ஒரு கல்யாணமான பெண்ணை தான் முஸ்லீம் உமன் அப்படின்ற இந்த மீனிங் வரும். அதாவது இந்த சட்டத்தில் இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முஸ்லீம் உமன் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் அப்படின்றாங்க. அந்த முஸ்லீம் உமன் அந்த முஸ்லீம் உமன் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு மேரிட் உமனாக இருக்கணும், அவங்க வந்து இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்கு தான் இதை மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது. இந்த சட்டத்தில் உள்ள முக்கியமான கிரிமினல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொனவுன்சிங் ட்ரிபிள் தலாக் இஸ் எ கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது வந்து ஒருத்தர் வந்து ட்ரிபிள் தலாக் வந்து இப்போ சொல்லிட்டாரு அப்படின்னா அது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்ற விஷயத்த இந்த சட்டம் சொல்லுது. ரெண்டாவது, அதே மாதிரி ஒருத்தர் சொன்னார்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்னா 3 years இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது 3 வருஷம் சிறை தண்டனை, அதுபோல் ஃபைனும் கொடுக்கறதுக்கு இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் அப்படின்னா, இதில் வந்து இந்த கம்ப்ளைண்ட் ஒருத்தர் ட்ரிபிள் தலாக் கொடுக்குறாங்கன்னா அப்போ யார் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அந்த சம்மந்தப்பட்ட ஒய்ஃபோ அல்லது அவர்களுடைய ரிலேட்டிவ் தான் இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ண முடியும். இதை ஒருத்தர் ட்ரிபிள் தலாக் ஒருத்தர் கொடுத்துட்டாரு அப்படின்றதுக்காகவே ஆட்டோமேட்டிக்காக போலீஸ்காரங்களே ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ்காரங்களே அவங்களே ஒரு கேஸை ரிஜிஸ்டர் பண்ண முடியுமான்னா அப்படி கிடையாது. இது வந்து இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தருக்கு இந்த சட்டப்படி ஒருத்தர் தண்டிக்கப்படணும்னா, ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா அதுக்கு வந்து ஒய்ஃபு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அல்லது ஒய்ஃபோட ரிலேட்டிவ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் அதன் மேலே தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த வழக்கில் ஒருத்தர் ஹஸ்பண்ட் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஹஸ்பண்ட் என்ன மாதிரி விஷயங்களை வந்து என்ன மாதிரி பாதுகாப்பு தேடலாம், என்ன மாதிரி தீர்வை தேடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து பெயில் அப்ளை பண்ணலாம். பெயில் வந்து யார்கிட்ட அப்ளை பண்ணணும்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் அப்ளை பண்ண முடியும். ஸ்டேஷனில் போய் பெயில் அப்ளை பண்ண முடியாது, மேஜிஸ்ட்ரேட்டில் தான் அப்ளை பண்ணணும். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டும் வந்து இந்த ஒய்ஃபை விசாரணை பண்ணிவிட்டு தான் அவங்களுக்கு வந்து பெயில் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குது. ரெண்டாவது வந்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு ஒய்ஃபு இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அந்த கேஸை வந்து சமாதானம் பண்ணிக்கலாமா, காம்பவுண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா, ஒய்ஃப் வந்து பெர்மிட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய சம்மதத்தின் பேரில் அவங்க ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் வந்து இந்த கேஸை வந்து சமாதானம் பண்ணிக்கலாம், காம்பவுண்ட் பண்ணிக்கலாம். மூன்றாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீடியேஷன்.
அண்ட் காம்ப்ரமைஸ் என்கரேஜ் இஃப் ஒய்ஃப் அக்ரீஸ். அதாவது இந்த ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை அப்படின்னா இந்த இந்த வழக்கில் ஒருத்தர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பேச்சுவார்த்தை பண்ணனாலும் சரி, ஒரு காம்ப்ரமைஸ் அதாவது சமாதானம் ஏற்படனாலும் சரி, அதுக்கு வந்து ஒய்ஃப் வந்து ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தில் பெண்களுக்கு என்ன மாதிரி உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் வந்து சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் வந்து தனக்காகவும் தன்னுடைய குழந்தைக்காகவும், அதாவது தான் வாழ்கிற இந்த தலாக் கொடுத்தப்பட்ட புடகை கூட ஒரு தான் வாழ்வதற்கும் தன்னுடைய குழந்தைகள் வாழ்வதற்கும் மெயின்டெனன்ஸ் அலவன்ஸை வந்து ஹஸ்பண்டில் கிளைம் பண்ணலாம். அப்புறம் வந்து கஸ்டடி ஆஃப் தி மைனர் சில்ட்ரன், மைனர் குழந்தைகளாக இருந்தால் குழந்தைய என்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிளைமும் பண்ணலாம். அது போக வந்து ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் இன்ஸ்டன்ட் அபாண்டன்மெண்ட், அதை அப்படி விட்டுட்டு போயிட்டாரு, அப்படி தன்னை விட்டுட்டு அப்படியே தலாக் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாருன்னா அந்த அபாண்டன்மெண்ட், அதாவது விட்டுட்டு போகிறதுக்கு விடுறாங்க இல்லையா, அதுக்கு எதிராக வந்து ஒரு பாதுகாப்பும் இந்த சட்டத்தில் ஒளிவாக கேட்கலாம் அப்படின்ற ஒரு வழிமுறையும் இந்த சட்டத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்திலிருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிபிள் தலாக்கு வந்து குற்றம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர மற்றபடி ரெகுலர் தலாக்கு வந்து குற்றம் இந்த சட்டம் சொல்லலை. ட்ரிபிள் தலாக்கை மட்டும்தான் இந்த சட்டம் குற்றம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சட்டம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பும், அந்த ஆர்பிட்ரரி டிரைவர்ஸ், அதாவது திடீர்னு டிரைவர்ஸ் கொடுக்குறாங்களே, ஒரு 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 அர்த்தம் இல்லாமல் டிரைவர்ஸ் கொடுக்குறதையும் தடுக்கிறதுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் வந்து இந்த ஹெல்ப்ஸ் ப்ரொமோட்ஸ் ஜஸ்டிஸ் அண்ட் டிக்னிட்டி இன் மேரேஜ், அதாவது ஒரு டிக்னிட்டியையும் ஒரு கண்ணியத்தையும் ஒரு நீதியையும் டெவலப் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணுன்ற காரணத்துக்காக தான் இந்த சட்டம் வழங்கப்பட்டிருக்கிறதுன்றதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட விளைவுகள், அதாவது கான்சிக்வன்சஸ் ஆஃப் த ஆக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கணவர் வந்து ரிலீஜியஸ் ப்ராக்டிஸை வச்சுக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ண முடியாது, இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஒய்ஃபை வந்து அபேண்டன் பண்ண முடியாது, தலாக் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை அப்படி விட்டுட்டு போட முடியாது, ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்றத வச்சுட்டு மிஸ்யூஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு இந்த விளைவு இந்த சட்டத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு பார்த்திங்கன்னா, உமன் ஹேவ் லீகல் ப்ரொடெக்ஷன், சப்போர்ட் அண்ட் டிக்னிட்டி. இந்த சட்டம் வந்து பெண்களுக்கு வந்து லீகல் ப்ரொடெக்ஷனையும் சப்போர்ட்டையும் டிக்னிட்டியும் வழங்கியிருக்கு, அதாவது ஒரு கண்ணியத்தையும் வழங்கியிருக்கிறதுன்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் வந்து இந்த சட்டம் வந்து செக்குலர் அண்ட் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கு. அதில் கான்ஸ்டியூஷனில் நிறைய உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிற, ஈக்குவாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன் அதெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது அப்புறம் வந்து செக்குலர் முற்போக்கான எண்ணங்களையும் அது வந்து டெவலப் பண்ணணுன்ற மாதிரி கான்ஸ்டியூஷன் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த சட்டம் வந்து முன்னுரிமை கொடுத்து இட் ஸ்ட்ரென்தன்ஸ் செக்குலர் அண்ட் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் அப்படின்றதும் இதை சொல்லப்படுகிறது. நம்ம இதில் இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது மாதிரி பார்த்திங்கன்னா, முஸ்லீம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அந்த லீகல் டைவர்ஸ் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு முஸ்லீம் கணவர் இருக்காருன்னா அவர் தன்னுடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா லீகல் டைவர்ஸ் ப்ரொசீஜர் என்ன இருக்குது அதை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து ப்ராப்பர் ரீகன்சிலியேஷன், இது வந்து ஒரு டைவர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கணவனும் மனைவியும் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் எல்லாம் சமரசம் முயற்சிகளை மேற்கொள்ளணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நோட்டீஸ் கொடுக்கணும். அப்புறம் அதுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்குது, அந்த வெயிட்டிங் பீரியட்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது மாதிரி ரீகன்சிலியேஷன், நோட்டீஸ், வெயிட்டிங் பீரியட்லாம் வந்து சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து கண்டிப்பாக என்னத்தை அவாய்ட் பண்ணணும்னா மிஸ்யூஸ் ஆஃப் அண்ட் சடன் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் தலாக். ஒரு இமீடியட்டாக தலாக் கொடுக்குறதையோ, உடனடியாக தலாக் கொடுக்குறதையோ, முத்தலாக் கொடுக்குறதையோ, தலாக் சொல்கிறதையோ கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதுதான் இந்த சட்டத்தில் இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இந்த சட்டத்தினால் ஏற்பட்ட விளைவுகள், அதாவது இம்பேக்ட் ஆஃப் தி ஆக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து முஸ்லீம் உமன் வந்து எம்பவர் பண்ணியிருக்கு, அவங்கள வந்து ஒரு மேன்மைப்படுத்தியிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ரெண்டாவது வந்து இந்த டைவர்ஸை வந்து இன்ஸ்டன்ட் டைவர்ஸ், இமீடியட்டாக டைவர்ஸ் பண்ணுறத மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அதையும் குறைச்சிருக்கு. இமீடியட்டாக உடனடியாக தலாக்னு சொல்கிறத வந்து உடனே குறைப்பதற்கு இந்த சட்டம் உதவி இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து ஆண் பெண் அப்படின்ற ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான், பெண்களுக்கு உள்ள உரிமைகள் இதெல்லாம் வந்து நல்ல இது வந்து பலப்படுத்தியிருக்கிறது என்று வந்து சொல்கிறாங்க. இந்த சட்டத்தை வந்து இந்த சட்டம் வந்து ஸ்ட்ரென்தன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் உமன்ஸ் ரைட்ஸ் அப்படின்றதும்
என்ற விஷயமும் இந்த சட்டத்தினால் ஏற்பட்ட ஒரு விளைவாக இருக்கிறது. இந்த வீடியோ மூலமா நம்ம கன்க்ளூட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சட்டம் அதாவது 2019 வந்த சட்டம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்டெப், அதாவது வரலாற்று முக்கியம் வாய்ந்த இது. அது வந்து குறிப்பாக வந்து பெண்களுக்கு முஸ்லீம் பெண்களுக்கு நீதி வழங்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது அப்படின்ற விஷயமும் இருக்குது. அது போகனா இது வந்து இட் எண்ட்ஸ் என் ஏஜ் ஓல்டு ப்ராக்டிஸ் அண்ட் அலைன்ஸ் வித் தி கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபல்ஸ். அதாவது வந்து காலங்காலமாக பின்பற்றி வந்த, அதாவது இன்ஸ்டன்ட் தலாக்ன்றதை பின்பற்றி வந்த விஷயத்தை, அதுவும் கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபலுக்கு வந்து வயலேட்டாக இருக்கிற காரணத்தினால கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபல் தான், அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள சொல்லப்பட்ட முக்கியமான விஷயங்கள் தான் மேன்மையானது அப்படின்றதே நிலைநிறுத்தியிருக்கிறது. அதுவும் இல்லாமல் இந்த சட்டம் வந்து ஒரு லீகல் அவேர்னஸ், அதாவது சட்ட அறிவை எல்லாருக்கும் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்புறம் வந்து முக்கியமாக மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், இந்த மியூச்சுவல் 2 பேருக்கும் பரஸ்பர மரியாதை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த சட்டத்தினால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இப்படின்ற விஷயங்களும் இதில் சொல்லப்படுகிறது. ஸோ இதுதான் இந்த சட்டத்தினுடைய முக்கியமான சாராம்சங்கள். இந்த தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ரஸியாக் சட்டம் அறிவோம் என்ற ஒரு சேனலும், ரஸியாக் லா டியூப் அப்படின்ற சேனலும் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஸியாக் சட்டம் அறிவோம் அல்லது ரஸியாக் லா டியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுடைய சட்டம் சம்மந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அதில் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளோ இல்லை வேறு ஏதாவது உதவியோ தெரிஞ்சால் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு என்னோடய டைமுடைய அவைலபிலிட்டி பொறுத்து, சப்ஜெக்ட் டு மை அவைலபிலிட்டி, உங்களுக்கு சட்ட ஆலோசனைகள் தரேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன், ரஸியாக் அலி. நன்றி, வணக்கம்.